ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கடலை மாவு போண்டா தான். அந்த கடலை மாவு போண்டாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம், 1 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதில் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே வந்து சீரகம் இல்லைனா ஓமம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கட்டியாக பசிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து சுட சுட எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். சோடா உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப கட்டியாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி தண்ணியாக கூட இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் போண்டா நல்லா உப்பி வரும். நம்ம சோடா உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி வந்து கிள்ளி குட்டி குட்டி போண்டாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த 1 கப்பு கடலை மாவுக்கே பார்த்தீங்கன்னா 12 போண்டா வந்து கிடச்சிச்சு. அதனால் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். டக்குன்னு ஏதாச்சும் டீ கூட நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வந்து வெந்து எடுத்தால் தான் உள்ளார நல்லா வேகும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளார கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது டீயோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இது போல் தொடர்ந்து வீடியோ நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.